NEET மாணவர்களுக்கு DreamsPlus இன் வாழ்த்துக்கள். சரியா? ஒரு கன்னை ஃபயர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? புல்லட் என்ன செய்யுது? வெளில வருது. ஆனா அதே சமயம் ஒரு பேக்வர்ட் ஃபோர்ஸ் என்ன செய்யுது? ஆக்ட் ஆகுது. சோ the backward force மேல என்ன செய்யுது? Gun also comes backward. It is due to the momentum. ஆனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது here momentum is constant. That means the mass of the bullet is very least, so that the velocity of the bullet is enormous. At the same time, mass of the gun is very large compared to mass of bullet. Bullet ஓட mass எனக்கு என்ன செய்யும்? ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால எனக்கு என்ன செய்யுது? bullet ஓட velocity ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அதே சமயம் கன்னோட mass வந்து எனக்கு என்ன செய்யும்? bullet கம்பேர் பண்ணும்போது ரொம்ப enormous. அதனால தான் எனக்கு அந்த recoil velocity of the gun is least value. கொஞ்சம் ஸ்லைட்டா தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. அதனால தான் என்ன செய்வாங்க அப்படின்னா மேக்ஸிமம் கன்னோட weight வந்து என்ன செய்வாங்க? அதோட ஹேண்டில் சைடுலாம் எக்ஸ்ட்ரா weight கொடுப்பாங்க. அப்படி எக்ஸ்ட்ரா weight கொடுக்கிறது எதுக்காக அப்படின்னா கன்னோட recoil velocity நமக்கு கம்மியாகும். அப்படி கம்மியாகும்போது இந்த எய்ம் கரெக்ட்டா வச்சு ஷூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, அதுக்காக தான் சொல்றேன் கன்னோட weight மேக்ஸிமம் பெரிய லக்கேஜ் யூஸ் பண்ணும்போது நல்ல வெயிட்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. சொல்றோம் for every action there is equal and opposite reaction இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் மேலயும் எனக்கு ஆக்ட் ஆகிற எவ்வளவு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றோம். சரியா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் the walking of humans. ஓகேவா? Whatever force we are giving to the floor, the same amount of force, the reaction force given to us. Right? And the reaction force இருக்க போய் தான் நம்மளால வாக் பண்ண முடியுது. If there is no reaction force எடுத்துக்கிட்டீங்கன்னா we can't walk. Just imagine there is a greasy floor or soap solution spilled floor. இல்ல oil spilled floorல நம்மளால வாக் பண்ண முடியுமா? முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா force and reaction force will be reduced. சரியா? அதே போல தான் ஐஸ் ஃப்ளோர்ஸ்லயும் ஐஸ் ஃப்ளோர் சொல்லுவாங்க அதுலயும் என்ன செய்ய முடியாது, நடக்க நம்மளால முடியாது. காரணமும் இதுதான். சரியா? சோ அந்த ஃபோர்ஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ரெண்டுமே என்ன செய்யணும்? கரெக்ட்டா இருக்கணும். சரியா? then rocket propulsion is also example for Newton's third law. சரியா? சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா if you assume a rocket whenever the hot gas is emerging out it provides a downwards force. ஒரு heavy thrust என்ன செய்யும்? downwards act ஆகும். so அதோட same and opposite reaction force acts on this rocket body which uplifts the rockets. சரியா? so same amount of force என்ன செய்யும்? அந்த ராக்கெட் மேல எனக்கு act ஆகும். please note the force and reaction force acting on two different objects. they never acting on the same object. அதுதான் இங்க முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே. சரியா? நியூட்டன்ஸ் தேர்ட் லால ஃபோர்ஸும் ரியாக்ஷன் ஃபோர்ஸும் சேமா இருக்கும். ஆனா ரெண்டுமே வேற ஆப்ஜெக்ட்ல தான் ஆக்ட் ஆகும். ஒரே ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகிறது கிடையாது. சரியா? அதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். free body diagram. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க you have to apply this free body diagram வச்சு தான் செய்யற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். simply speaking FBD சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஒரு ஹோல் ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அத வந்து simplified diagramல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது தான் free body diagram அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? for example which is lying in a pulley.
Imagine a situation like this. There is a pulley and there are two objects are fitted like this. சரியா? இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சிச்சுவேஷன் கொடுத்துட்டு இதுல இந்த மாஸ் என்ன, இதுல டென்ஷன் என்ன ஆக்ட் ஆகுது, இதுல வந்து எவ்வளவு மாஸ் கொடுத்து இது அப்லிஃப்ட் ஆஃப் ஆகும் அப்படின்ற மாதிரியான क्वेश्चंस நிறைய இதுல கேட்பாங்க. சரியா? இப்படி ப்ராப்ளம்ஸும் நிறைய பார்த்தா செய்யும். ஓகேவா? சோ இதுல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா we always consider the individual masses separately. Free body diagramல என்ன செய்யணும், இந்த சிஸ்டம் ஆஃப் இருக்குன்னு சொன்னா முதல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கிறீங்க. say m1 இது மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலா வரையணும். For example, here the weight it's acting m1g எனக்கு மேல ஆக்ட் ஆகுது. ரைட்டா? இது போக எனக்கு என்ன செய்யுது, there is a tension acting downwards upwards. சரியா? இத என்ன சொல்றேன், t1 அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? if it is moving downwards ன்னா எனக்கு என்ன செய்யும், இது t2 வரும். ஓகேவா? So if they are in equilibrium condition, there is no motion at all, there is no acceleration at all. சரியா? But if the weight is above this weight, அப்படிங்கறப்ப என்ன செய்யணும், there is a motion taking place which uplift it. அப்போ எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா there is a acceleration acting on it, or upward acceleration எனக்கு என்ன செய்யும் இருக்கும். சரியா? அப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன் அப்படின்னு சொன்னா this tension minus this m1g will be equal to this m1a அப்படின்னு எழுதுறேன். சோ இந்த ஒரு ஃப்ரீ பாடி டயகிராம் வச்சு நான் ஒரு ஈக்குவேஷனால எழுத முடியும். இதுவும் அப்வர்ட்ல இருக்கு, இதுவும் அப்வர்ட்ல இருக்கு, இது டவுன்வர்ட்ல இருக்கு. இது மேல இருக்குது, அது கீழ இருக்குது என்ன செய்யுது, கேன்சல் அவுட் பண்ணுது. if there is no motion அப்படின்னு சொன்னா this t1 minus m1g is equal to 0. if there is no motion, it is under rest அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், டென்ஷனும் இதோட வெயிட்டும் சேமா இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? they are equal. சரியா? எப்படி இருக்கு, it makes an angle theta. அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டோட மோஷன் நம்ம என்ன செய்யலாம், ஒரு பிளேன்ல சொல்றதா இருந்தால் எப்படி இருக்குன்னா imagine the weight acting downwards direction mg. ரைட்டா? ஆனா இதோட ஹரிசாண்டல் வெர்டிகல் காம்போனன்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு என்ன செய்யும், மாறும். அதாவது this is mg cos theta, here it is acting mg sin theta, then there is a reaction force r. சரியா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, mg cos theta இங்க ஆக்ட் ஆகுது, here the mg, here mg sin theta, here it is reaction. சரியா? இந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்து அது மேல என்னென்ன ஃபோர்ஸ் எனக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம சேர்த்து எழுதலாம். if there is a frictional force இங்க சேர்த்தோம்னு சொன்னா அப்ப எனக்கு என்ன செய்யும், f ங்கற அந்த frictional force அடிஷனலா சேரும். சரியா? if it is considered அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓகேவா, இந்த மாதிரி ஒரே ஆப்ஜெக்ட் மேல எனக்கு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது என்னென்ன டைரக்ஷன்ஸ்ல எனக்கு ஆக்ட் ஆகுதுன்றத நம்ம என்ன செய்றோம், ஒரு சின்ன பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை கொடுத்தோம்னு சொன்னா அதுதான் ஃப்ரீ பாடி டயகிராம். இந்த சிஸ்டத்தை காம்ப்ளெக்ஸ் சிஸ்டத்தை என்ன செய்றேன், ஒரு சின்ன பிளாக் டயகிராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் ஃப்ரீ பாடி டயகிராம்.